அப்பாடி அப்பா, ஒரு பொம்பளைய குளிப்பாட்டி சேலை உடுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடாப்பா. அப்பாடி அப்பா, அப்பாடி. எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, புடியவனே. டாடி, என்ன முடிஞ்சா புடிச்சுங்க. என்னாச்சு? நம்ம ஆளுங்களுக்கு அந்த எதிர் வீட்டுக்காரன் கவனி. எங்க அப்பாவை கொலை செஞ்சது நான் இல்ல, அவரோட செக்ரட்டரி ராதான்னு எல்லாரும் நம்பணும். அவ போற வண்டியில இந்த டெட் பாடியை ஏத்தி அனுப்பு. ஹலோ 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 ஹலோ. என்னாச்சு? இந்த நேரம் பார்த்து போன வேலை செய்யுங்க. சரி, போலீஸ் ஸ்டேஷன் நேரா போயிடலாம். இருங்க, நான் பார்க்கிறேன். பயப்படாதீங்க. எங்களுக்கு துரோகம் செய்யறவங்களை தான் நாங்க சாகடிப்போம். நீங்க எங்களுக்கு துரோகம் செய்யாம இப்ப நீங்க கண்ணால பார்த்த கொலைய கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இப்பவே வீட்டையும் காலி பண்ணிடுங்க. அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். எனக்கும் துரோகம் பண்றவங்களை சாகடிச்சு தான் பழக்கம். மரியாதையா என் மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு போங்கடா. ஏங்க, கையே இல்லாம வெறும் நம்பிக்கையோடவா இவ்வளவு நேரம் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த? நம்மள போலீஸ்ல காட்டி கொடுக்காம வீட்டை காலி பண்ண மாட்டாரு. அண்ணன் மிலிட்டரி ஆபீசரா, பொய்யே பேச மாட்டாரு, உண்மைதான் பேசுவாரு. அண்ணே, நிறைய பணம் தரேன், வீட்டை காலி பண்ணிடு. பணமா? மிலிட்டரி இருக்கப்போ இந்த நாட்டை காட்டி கொடுத்திருந்தேன்னா கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பேன்டா. இடியட். நாட்டுக்காக தன் கைய கொடுத்தவருடா இவரு. இவர்கிட்டயே நீங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிறீங்க? உண்மைக்கு நேர்மைக்கு கிடைச்ச பரிசு பாத்தியா? இதுக்கப்புறம் ஏன்டா உசுர வச்சுக்கிட்டு இருக்கிற? கவர்மெண்ட் கொடுக்கிற பென்ஷனையும் வச்சுக்கிட்டு நாங்க கொடுக்கிற பணத்தையும் வச்சுக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருப்பானா? அதை விட்டு டமாஸ் பண்ற. சந்தோஷமா? கண்ணெதிர நடக்கிற தப்ப கண்டிக்கிறது தான் என் சந்தோஷமே இருக்கு. உங்களை நான் போலீஸா காட்டி கொடுக்காம விட மாட்டேன். ஊரை விட்டு போயிடுறோம், எங்களை காட்டி கொடுக்க மாட்டோம். விடுங்க. என் உயிரே போனாலும் உங்களை நான் காட்டி கொடுக்காம விட மாட்டேன். கிட்ட வராதீங்க. எங்களை விட்டுடுங்க. வராது, கிட்ட வராது, கிட்ட வராது.
கொஞ்சம் விட்டுடுங்க, என் குழந்தைய விட்டுடுங்க. உங்க அம்மாவை அடிக்க கூடாதா? கொஞ்சம் பாரு. வேணாம்.